வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ நேற்று ஃப்ரைடே வந்து நம்ம கொடுத்த ஸ்டாக்கோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸும் மண்டே கொடுக்க போகிற ஸ்டாக்கோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ், அல்ட்ராடெக், ராம்கோ சிமெண்ட் கொடுத்துருந்தோம். இப்போல்லாம் நம்ம கொடுக்குற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்துடுது. ஸோ கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டாக் வந்துருச்சுனாவே அது கேப் அப் ஆயிடுது. ஸோ அதனால் மோஸ்ட்லி ஏன் வந்து இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்ல முடியாது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்ரெடி டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடுது. அது ஏன் அச்சீவ் பண்ணிடுது அப்படின்னா டெய்லி ஒரு நியூஸ், நமக்கு ஒரு பேட் நியூஸ் வருது, அடுத்த நாள் குட் நியூஸ் வருது, அடுத்த நாள் பேட் நியூஸ் வருது, அடுத்த நாள் குட் நியூஸ் வருது. ஸோ ஆல்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேப் அப் கேப் டவுன் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்மளோட கால்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்மளோட டார்கெட்டை ரீச் ஆகிடுது. நம்ம கால் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலோ இல்லை செகண்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோ ஆல்ரெடி வந்து நமக்கு டார்கெட்டை வந்து கொடுத்துருது. ஸோ வாங்க நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். பஜாஜ் ஃபினான்ஸ் பாருங்கள், மொதல் கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கரை எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து ஆல்ரெடி டார்கெட் 1 வந்து அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒருவேளை ஃபஸ்ட்டு டார்கெட்டை நீங்கள் பிரேக் பண்ணதுக்கப்புறம் எடுத்துருந்தீங்கன்னா இங்கே டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு டார்கெட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்டாக்குக்குள்ளே வருவோமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். பட் நல்ல ஸ்டாக், நம்ம சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 2 டார்கெட் போயிருக்கு. அடுத்தது அல்ட்ராடெக் பாருங்கள், இது வந்து நான் நல்லா எதிர்பார்த்தேன். இந்த இடத்துல இருந்து இப்படியே போகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் இது டைரெக்டாக நம்ம நினச்சதை விட அட்வான்ஸ்டாக வந்து மொதல் கேண்டிலே வந்து 2 டார்கெட்டையுமே அழகாக அச்சீவ் பண்ணிடுச்சு பாருங்கள். அழகாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல இருந்து போணுச்சுன்னா அழகாக 100 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருந்துருக்கும். ஆனால் நமக்கு வந்து அப்படி போகலை. தெரியலை, நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல வால்யூம் ஜென்ரேட் ஆகுது செகண்ட் டேவே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 டார்கெட் ஈஸியாக அடிச்சிருது. இதுவும் நம்ம வந்து ட்ரேட் செட்டப் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ராம்கோ சிமெண்ட் வந்து அப்படியே ஆப்போசிட், நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட். கீழே பாருங்கள், ஒரு வால்யூமே கிடையாது, எந்த ஒரு வால்யூமே கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கும். இது பாருங்கள், இந்த இடத்துலலாம் பாருங்கள், இந்த இடத்துலலாம் ஒன்றுமே இல்லை, வால்யூமே இல்லை, சுத்தமாக வால்யூம் கிடையாது. ஸோ அதனால் வால்யூம் இல்லாத ஸ்டாக் இதெல்லாம். அதனால் இது வந்து நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ பார்க்கலாம் மண்டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. தப்பு இல்லை, நம்ம வந்து டெய்லி காசை விட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு எப்போ வந்து கிடைக்குதோ அப்போ வந்து நமக்கு காசு வந்தால் போதும். தயவு செஞ்சு இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிவிட்டு, அதாவது ஆப்ஷன்ஸ் ஹெட்ஜிங் எதுவும் பண்ணாமல் பிளைண்டாக பை பண்ணிவிட்டு பிளைண்டாக செல் பண்ணிவிட்டு உங்களோட காசை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா ஹார்ட் ஏர்னு முடியும் எல்லாமே. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டெக்னிக் வந்து நமக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகுமோ அந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எஸ்ஆர்எஃப் வந்து நான் கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன்னா எஸ்ஆர்எஃப் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் மண்டே மார்னிங் வந்து இந்த 4 ஸ்டாக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வால்யூம் இருக்கணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து டைட்டன். ஸோ டைட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக ஆல்ரெடிலாம் மார்க் பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நீட்டாக மார்க் பண்ணியிருக்கு. 2475 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 2491, கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் 21 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு 11 பாயிண்ட், 2500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பர் சைடில் நல்ல வால்யூம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. டைட்டன்லாம் நல்ல ஸ்டாக்கு. ட்ரெண்டு மட்டும் கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா 2 டார்கெட் கண்டிப்பாக அடிக்கும். அதுக்கப்புறம் லோவர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2448 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா 2425 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. 2425 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா 2400 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 50 பாயிண்ட் அப்பு, ஒரு 50 பாயிண்ட் வந்து டவுன் சைடில் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. இது செக் பண்ணி பாருங்கள் டைட்டன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஃப் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு. ஆனால் வால்யூம் சம்டைம்ஸ் இருக்கவே இருக்காது, திடீர்னு வால்யூம் வரும், சம்மந்தமே இல்லாமல் வால்யூம் வரும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இது நல்லா ஒர்க் ஆனிச்சுன்னா வச்சுங்களேன், நமக்கு இந்த ஸ்டாக்கும் வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது மார்க்கெட் நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன். ஸோ 2324 கிராஸ் பண்ணிச்சுன்னா 2344 வரைக்கும் போகும். 2344 கிராஸ் பண்ணிச்சுன்னா 2369 வரைக்கும் அப்பர் சைடு. ஒருவேளை டவுன் சைடில் வந்து 2298 பிரேக் பண்ணிச்சுன்னா 2279 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. 2279 பிரேக் பண்ணிச்சுன்னா 2262 வரைக்கும் வரக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர்எஃப்பும் வந்து ஒரு நல்ல கம்பெனி தான். ஸோ இதுவும் ஓரளவு நல்லாயிருக்கும். அடுத்தது ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வந்து 52 வீக்ஸ் லோவில் இருக்குது இப்போது 2-3 நாளாக. அதனால் இதுவும் ஓரளவுக்கு பிரேக் அவுட் எடுத்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கடைசியில் கொஞ்சம் வால்யூம் வந்திருக்கு.
அன்றைக்கி ஃப்ரைடே வந்து வந்திருக்கு. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மண்டே மார்க்கெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 2253 போணுச்சுன்னா ஒரு 20 பாயிண்ட் 2278 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 2278 போணுச்சுன்னா கண்டிப்பாக 2300லாம் அசால்ட்டாக அடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு வேளை டவுன் சைடில் பிரேக் ஆனிச்சுன்னா வச்சுங்க 2200 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 212885 வரைக்கும் வரும். இல்லாட்டினா 21557 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. புல் மார்க்கெட்டாக இருந்தால் ஃபஸ்ட் டாப்பில் இருக்க 2 டார்கெட் கண்டிப்பாக அடிக்கும். ஒருவேளை நமக்கு பியர் மார்க்கெட்டாக இருந்தால் கீழே இருக்கிற 2 டார்கெட் அடிக்கும். பட் ரிலையன்ஸில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ரிலையன்ஸ் வந்து பெரிய ஸ்டாக்கு. ஸோ ஒரு மார்க்கெட்டை வந்து பியர் பண்ணணும்னாவோ இல்லை புல் பண்ணணும்னாவோ இந்த ஸ்டாக்கை தான் வந்து வாப்பானுங்க, டார்கெட் வைப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரிலையன்ஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அடுத்தது ஐசிஐசிஐ ப்ரூலி. ஸோ இது வந்து என்னென்னா, ஃபினான்ஸ் செக்டர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஃபினான்ஸ் செக்டர் வந்து என்ன நல்லா இருக்குது அப்படின்னா, வால்யூம் வந்து நல்லா இருக்குது ஃபினான்ஸ் செக்டரில். டவுன் சைடில் வந்தாலுமே நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும், அப் சைடில் போனாலும் நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். அதனால தான் நான் ஐசிஐசி எடுத்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ 414 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா 426, 426 கிராஸ் பண்ணிச்சுன்னா 436 அப் சைடில். டவுன் சைடில் 403 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 393 வரும். 393 பிரேக் பண்ணிச்சுன்னா 382 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். நம்மளும் வந்து டெய்லியும் இந்த ஜோசியக்காரங்க சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கி இந்த ராசி பலனுக்கு இது நடக்கும்ட்டு, அந்த மாதிரி கரெக்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ எப்படி போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.